வணக்கம். ஈரான் அமெரிக்கா போரின் நாடகம் வெளியாகியுள்ளது. டொனால்ட் ட்ரம்ப்புடைய சீஸ்ஃபயர் நாடகம். காரணம் என்ன? எதற்காக தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் சீஸ்ஃபயர் மீது சீஸ்ஃபயர் டேட்டை நகர்த்தி கொண்டே இருக்கிறார்? இப்போ எந்த விதமான தேதியும் இல்லாமல் ஒரு சீஸ்ஃபயருடைய நீண்ட நாட்களுக்கான ஒரு அமைதி. இன்னொரு பக்கம் பாகிஸ்தான், டர்க்கி இது போன்ற நாடுகளை வைத்து இன்னொரு நாடகத்தை ஆடினார்கள். இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிறோம். ஆனால் வெளிவந்த செய்தி, பென்டகனுடைய ரிப்போர்ட், அமெரிக்க பார்லிமெண்ட், அமெரிக்க காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்த பல்வேறு கேள்விகள் ஒட்டுமொத்த கதையையே பிரட்டி போட்டுவிட்டது. என்ன கதை? அமெரிக்கா கையில் வெப்பன்ஸ்கள் கிடையாதா, ஆயுதங்கள் கிடையாதா? அப்ப எப்படி களத்தில் இறங்க போறீர்கள்? எந்த விதமான பிரிப்பரேஷனும் இல்லாமல், எந்த விதமான ஆய்வும் இல்லாமல், பணம் பற்றாக்குறை அது ஒரு பக்கம், ஆயுதங்களை இல்லாமல் எப்படி நீங்க நீண்ட நாட்களுக்கான போரில் குதித்தீர்கள் என்கிற கேள்வியை அமெரிக்கன் காங்கிரஸ் கேட்டுள்ளது. டெமோக்ராட்டிக்ஸ் கேட்டிருக்கிறார்கள். ரிப்பப்ளிக்கன்ல இருக்கக்கூடிய ஏராளமான செனட்டர்ஸ் கேட்டிருக்கிறார்கள். அதாவது டொனால்ட் ட்ரம்பின் கட்சியை சார்ந்த நபர்களே இதை கேட்டிருக்கிறார்கள். பென்டகன் ரிப்போர்ட் மிக அதிர்ச்சி தரக்கூடிய பல்வேறு தகவலை வெளிவிட்டுள்ளது. சூப்பர் பவர் என்கிற இந்த அடையாளத்தை அமெரிக்கா இழந்து விட்டதா என்கிற இந்த கேள்வியுடன் இந்த பதிவை நான் தொடங்க போகிறேன். அதனால் இந்த பதிவை கடைசி வரை பாருங்கள். உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் உணவுப் பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. உங்கள் முழு குடும்பத்தின் ஆரோக்கியத்தை மா நேச்சுரல்ஸ் மூலம் உறுதி செய்திருங்கள். 100% இயற்கையான மூலிகை பொருட்கள் மூலம் உருவாக்கப்பட்ட மிஸ்டர் பர்ஃபெக்ட் மற்றும் மிஸ் பர்ஃபெக்ட் தலைமுறையாக குடும்பங்களின் உடல் வலிமை, மன வலிமை மற்றும் மகிழ்ச்சியை பெருக செய்கிறது. உங்கள் மகிழ்ச்சியான பயணத்தை துவங்க www.manaturals.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும் அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த காலகட்டத்தில் எந்த விதமான டிசிஷனும் போரில் பயன்படுத்தக்கூடிய அந்த வெப்பன்ஸ்களை பற்றி எடுக்கவே கிடையாது. அப்ப எப்படி அமெரிக்கா இவ்வளவு பெரிய முடிவை எடுத்தது என்கிற, அதுவும் ஒரு முறை அல்ல, 2 முறை எடுத்திருக்கிறார். போன வருடம் ஈரான் மீது நடந்த தாக்குதல், இந்த வருடம் ஈரான் மீது நடந்த தாக்குதல். அதாவது சிச்சுவேஷனை நீங்க பார்த்தீர்கள்ல, அமெரிக்கா எந்த ஆயுதங்களை, எந்த வெப்பன்ஸ்களை ஐரோப்பிய நாடுகளுக்கு கொடுத்து வந்ததோ, ஏசியன் நாடுகளுக்கு கொடுத்து வந்ததோ, மிடில் ஈஸ்ட் நாடுகளை நாங்கள் தான் காப்பாற்றி வருகிறோம், அதனால் அங்கேயும் நாங்கள் கொடுத்து வருவோம் என்று கூறி வந்தார்களோ, இதையும் தாண்டி இஸ்ரேல் நாட்டிற்கு கொடுத்து வந்த அனைத்து ஆயுதங்கள் இதற்கு மேல் கொடுக்கப்படாது. இன்னும் சொல்ல போனால் நாங்கள் கொடுத்ததை வாபஸ் கொடுங்கள் என்று கேட்கக்கூடிய நிலையில் அமெரிக்கா வந்துவிட்டது. யுக்ரைன் ரஷ்யா போரின் போது நாட்டோ நாடுகளுடைய லீடிங், நாட்டோ நாடுகளுடைய தலைமையில் இருக்கக்கூடிய எஸ்டோனியா என்கிற இந்த நாடு, எஸ்டோனிய நாட்டிற்கு எந்தெந்த ஆயுதங்களை கொடுக்க போகிறோம் என்று ப்ராமிசஸ்களை அமெரிக்கா எடுத்து வைத்ததோ அதையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் என்று அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேட் ஹெக்ஸெத் கூறிவிட்டார். அதாவது எங்களிடம் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எங்களுக்கு மட்டுமே போதும், எங்களுக்கே பற்றவில்லை, அப்போ எதற்காக நாங்கள் உங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்கிற நிலையில் எதற்காக அமெரிக்கா தள்ளப்பட்டது? நேவி, ஏர்ஃபோர்ஸ், இந்த 2 படைகளுடைய பிராக்டிஸிற்காக ஏராளமான ஆயுதங்கள், வெப்பன்ஸ்கள் கன்சியூம் ஆகிவிடுகிறது. அமெரிக்காவிற்குள்ளேயே இருக்கக்கூடிய வெப்பன் ப்ரொடக்ஷன் அந்த அளவில் கிடையாது. இந்த அளவில் இவர்கள் கடந்த ஒரு வருடத்தில் வீணாக்கியுள்ளார்கள். இந்த இடத்தில் டொனால்ட் ட்ரம்ப், யுஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 7 அமெரிக்காவை சார்ந்த மிகப்பெரிய டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிகளை சந்தித்திருக்கிறார். இந்த மீட்டிங்கில் டிஃபென்ஸ் செக்ரட்டரி பீட் ஹெக்ஸெத் மற்றும் ஜெனரல் கேன் அவரும் இந்த மீட்டிங்கில் இருந்திருக்கிறார். இந்த மீட்டிங்கில் இந்த கம்பெனிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆர்டர்ஸ் டபுள், ட்ரிபிள் அல்ல 4 மடங்கு இப்ப நீங்க மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய இந்த ஆயுதங்களை விட 4 மடங்கு அதிகரித்து விடுகிறார். டொனால்ட் ட்ரம்ப் தன்னை காப்பாற்றுவதற்காக
பைடன் அரசாங்கத்தின் மீது அனைத்து பழியும் போட தொடங்கி. அதாவது ரஷ்யா யுக்ரைன் போரின் போது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆயுதங்களை நீங்க தண்ணீர் பூ என்று கரைத்து விட்டீர்கள், எங்களுக்கு இப்ப தேவைப்படும் போது எங்களிடம் அந்த ஆயுதங்கள் கிடையாது. அப்போ இந்த சீஸ் ஃபயர் ஒரு கம்பல்ஷனா என்று நீங்க பார்த்தீர்கள், கட்டாயமான நீங்க பார்த்தீர்கள்னா ஆமாம், இது கட்டாயமாக தான் மாறி இருந்திருக்கு. அதாவது அமெரிக்கா சீஸ் ஃபயர் ஏதோ ஈரான் மீது பரிதாபப்பட்டு அல்ல உண்மையிலேயே சமாதான பேச்சுவார்த்தைக்காக செய்யவில்லை, அமெரிக்காவிடம் ஆயுதங்கள் முடிந்தது. அமெரிக்கன் பிரசிடென்ட் தொடர்ந்து பேசக்கூடிய அந்த வார்த்தை, we can attack any time, எப்ப வேணாலும் நாங்கள் போரில் குதித்து விடுவோம் என்று ஒரு மிரட்டலை மட்டும்தான் காட்டி வந்திருக்கிறார். யுஎஸ் சென்ட்ரல் கமாண்ட் கொடுத்த பிரீஃபிங்கில் நீங்க பார்த்தீர்கள்னா the attack should be small but powerful. அட்டாக் சுருக்கமாக இருக்க வேண்டுமே ஒழிய நீண்ட நாட்களுக்கான போரில் அமெரிக்கா தயாராக இல்லை. இட் ஷுட் பி பவர்ஃபுல். ஒரு பவர்ஃபுல்லான அட்டாக்கை காட்டி ஈரானை நீங்க பயம் காட்டலாமே ஒழிய, ஆனால் ஈரானுடன் அந்த போருக்கான தயார் நிலையில் இன்னும் அமெரிக்கா கிடையாது. அப்போ இதற்கான அர்த்தம் என்ன? எந்த விதமான மெசேஜை அமெரிக்கா கொடுக்க பார்க்கிறது? சென்ட்ரல் கமாண்ட், டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேட் ஹெக்சேத் அல்ல கேபிட்டல் ஹில்லில் வெளிவந்த கேள்விகள். பென்டகான் இன்னும் அதிகமான பணத்தை எதிர்பார்க்கிறது. ஏற்கனவே அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் பட்ஜெட்டை விட $150 பில்லியன் இந்த முறை அதிகமாக கிடைத்தது. அமெரிக்காவுடைய அந்த சூப்பர் பவர் இந்த ஸ்டேட்டஸை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறதா என்று நீங்க பார்த்தீர்கள்னா, அமெரிக்கன் பிரசிடென்ட், டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேட் ஹெக்சேத் மற்றும் ஜெனரல் கேன், இந்த 3 நபர்களுடைய முகத்தை ஒரு முறை பார்த்து விடுங்கள். இந்த 3 நபர்களுமே அமெரிக்கா ஈரானிற்கு கொடுக்கக்கூடிய அந்த வார்னிங்கை பற்றி மட்டும்தான் பார்த்து வருகிறார்கள். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை எதுவுமே கிடையாது. தொடர்ந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டிப்ளமேட்டிக் முறையில் வார்னிங்கை மட்டும் தான் கொடுத்து வருகிறார். இதை தாண்டி எதுவுமே கிடையாது. அதனால் இந்த 3 நபர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். காரணம், இவர்களை பற்றின பல்வேறு விஷயங்களை அமெரிக்கா இப்போ வெளிவிட்டிருக்கிறது. இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக கூட்டுச்சலுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை, எங்களுடைய சேனலை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய ஒரு சில சாதாரணமான விஷயங்கள், லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டுங்கள். இந்த வீடியோவை பகிர்வதற்காக உங்களுடைய கேள்விகளை, கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். இதையும் தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை முடக்கக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக எங்க சேனலுக்கு நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கலாம், அல்ல உங்களால் முடிந்த உதவியை அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி நீங்க தெரிவிக்கலாம். மறுபடியும் உங்களை இந்த வீடியோக்குள் கூட்டிச் செல்கிறேன். மார்ச் 6ஆம் தேதி அமெரிக்கன் பிரசிடென்ட் ஃபார்மலி 7 மேஜர் டிஃபென்ஸ் கம்பெனிகளுடைய ஒபிஷியல்ஸ்களை சந்தித்திருக்கிறார். இதுல மிகப்பெரிய கம்பெனி லாக்ஹெட் மார்டின் மேனுஃபேக்சரர்ஸ். இவர்கள் PAC-3 பெட்ராய்ட் மிசைல் இன்டர்செப்டரை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி. வருடத்திற்கு ஒரு 600 PAC-3 பெட்ராய்ட் மிசைல் இன்டர்செப்டரை இவர்கள் தயாரித்து வருகிறார்கள். டொனால்ட் ட்ரம்ப் சந்தித்த பின்பு இவர்களுக்கு கொடுத்த ஆர்டர், இந்த மேனுஃபேக்சரிங்கை டபுள் ஆக்கி விடுங்கள், வேண்டாம் ட்ரிபிள் ஆக்கி விடுங்கள். 2000 பெட்ராய்ட் இன்டர்செப்டர்ஸ்களை இதற்கு மேல் நீங்க தயாரிக்க. ஓகே. அடுத்தபடியாக டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் தாட் இன்டர்செப்டர். இதை ஒரு கம்பெனி ஒரு வருடத்திற்கு 96 மட்டுமே தயாரித்திருந்தது. இப்போ அந்த கம்பெனிக்கு 400க்கும் மேற்பட்ட தாட் இன்டர்செப்டர்ஸ் மிசைல்ஸ்களை நீங்க தயாரிக்க வேண்டும் என்கிற அந்த ஆர்டர் வருடந்தோறும். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா, ஒரு விஷயத்தை பல்வேறு நபர்கள் கேட்காமல் விட்டுவிட்டார்கள். இந்த ப்ரொடக்ஷன் எத்தனை நாள்ல முடியும், எத்தனை ஆண்டுகள் அமெரிக்காவிற்கு பிடிக்க போகிறது தன்னுடைய அணு ஆயுதங்களை, தன்னுடைய வெப்பன்ஸ்களை தயாரிப்பதற்காக. அப்போ இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இந்த இடத்தில் பணம், வெப்பன்ஸ், சப்போர்ட் ஃப்ரம் காங்கிரஸ், 3மே ட்ரம்ப் பக்கம் கிடையாது. பென்டகன் ஓப்பனாக எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், ammunition or missiles were given to allied countries.
Now they will not be used them. America itself will use them in this war. தன்னுடைய அலைட் நாடுகளுக்கு, அதாவது நட்பு நாடுகளுக்கு, பல நாடுகளுக்கு அமெரிக்கா இந்த ஆயுதங்களை கொடுத்து வந்தது. இதற்கு மேல் அமெரிக்கா கொடுக்கக்கூடிய நிலையில் கிடையாது. இதற்கு மேல் இந்த போருக்காக அமெரிக்காவே இந்த ஆயுதங்களை பயன்படுத்த போகிறது. ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸேத் அல்ல பென்டகனுடைய பட்ஜெட் இதை இன்க்ரீஸ் செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை. அமெரிக்கா, ஏசியா, யூரோப் இது போன்ற பல்வேறு இடங்கள்ல தன்னுடைய ஆயுதங்களை, தன்னுடைய படையை, முக்கியமாக மிடில் ஈஸ்டில் அனைத்துமே டைவர்ட் செய்யக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறார்கள். அதாவது எங்கெல்லாம் அவர்கள் கொடுத்தார்களோ எல்லாமே இப்போ மிடில் ஈஸ்டிற்கு வர வேண்டும். இதை தாண்டி தாட் ஹாரிசன், சீனியர் அஃபிஷியல் ஆஃப் அமெரிக்கன் என்டர்பிரைஸ் இன்ஸ்டிடியூட், இவர் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மிகப்பெரிய அளவில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. என்ன கூறினார்? இஃப் ஆஃப்டர் ஃபைட்டிங் ஈரான் ஃபார் ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ், ஒரு சில வாரங்களுக்கு மட்டுமே இந்த போர் நடந்தது, அதிலேயே இந்த அளவில் ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூஷனுடைய ஷார்டேஜ் வந்து விட்டது என்றால், தென் ஜஸ்ட் இமேஜின் ஹவு ஃபார் அமெரிக்கா இஸ் ஃப்ரம் ஸ்டாக் பைல் நீடட் டு கன்ஃபரண்ட் ரஷ்யா ஆர் சைனா. நாளைக்கு ரஷ்யா அல்ல சைனாவுடன் ஒரு போர் தொடங்கினால் அதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கிறதா? அவர்களை டாக்கல் செய்வதற்காக அமெரிக்கா தயாராக இருக்கிறதா என்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியை அவர் எடுத்து வைக்கிறார். இது மட்டுமல்ல, அமெரிக்கன் டிஃபென்ஸ் ஆஃபிஷியல் இன்னொரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார்கள். யுக்ரைன் போரின் போது ஈரானிய நியூக்ளியர் சைட் ஆபரேஷன் மிட்நைட் ஹம்மர் போன வருடம் நடத்தினார்கள். இந்த இரண்டு விஷயத்திலுமே அமெரிக்கா ஏராளமான ஆயுதங்களை வீணாக்கி இருக்கிறது. பென்டகனுடைய பட்ஜெட் $825 பில்லியன் இருந்தது. இப்போ இந்த பட்ஜெட்டில் $150 பில்லியன் உயர்த்தி கிட்டத்தட்ட $1 ட்ரில்லியன் இதை உயர்த்தியிருக்கிறார்கள். இந்த முறை டிஃபென்ஸ் செக்ரட்டரி பேட் ஹெக்ஸேத் டெமோக்ராட்டிக் செனட்டர்ஸ்களை பற்றி, காங்கிரஸை பற்றி எடுத்து வைத்த விஷயம், we are demanding $1.45 trillion. எங்களுக்கு இந்த முறை $1.45 trillion தேவைப்படுகிறது. அதற்கு அவர்கள் கொடுத்த பதில் கேள்வி, யூ நீட் மணி ஃபார் திஸ் வார், இந்த போருக்காக உங்களுக்கு பணம் தேவையா? வெப்பன்ஸ் வில் நாட் அரைவ் ஃபார் மெனி இயர்ஸ், இன்னும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு நீங்க கேட்கக்கூடிய ஆயுதங்கள் தயார் செய்ய முடியாது. யூ ஆர் நாட் ஏபிள் டு டேக் எனி டிசிஷன் ரிகார்டிங் த வார், உங்களால் எந்த விதமான முடிவும் எடுக்க முடியவில்லை. யூ ஆர் நாட் ஈவன் ஏபிள் டு கிவ் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் அபவுட் யுவர் எக்ஸ்பெண்டிச்சர், நீங்க செலவு செய்ததற்கான அந்த கணக்கை கூட உங்களால் ஒப்படைக்க முடியவில்லை. அப்போ எதற்காக உங்களுக்கு பணம், எதற்காக நாங்க பணம் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த கேள்வி. இதையும் தாண்டி பென்டகன் மீது இன்னொரு கேள்வி எழும்புகிறது. only America has become the first and last priority regarding weapons. அமெரிக்கர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆயுதங்கள் அமெரிக்கர்களுக்கே கடைசி பிரையாரிட்டியாக மாறிவிட்டது. மற்ற அனைத்து நாடுகளுக்குமே நாம் பங்கு வைத்து கொடுத்து விட்டு இன்னைக்கு நமக்கு தேவைப்படும் போது எதுவுமே கிடைக்கவில்லை. இந்த இடத்தில் ஹை மொபிலிட்டி ஆர்ட்லரி ராக்கெட் சிஸ்டம் ஹெமார்ஸ், இது ஒரு 6 யூனிட்களை எஸ்டோனியாவிற்கு கொடுப்பதாக கூறியிருந்தது அமெரிக்கா. இப்போ எந்த விதமான ஆயுதமும் உங்களுக்கு கிடைக்காது, இது நாங்களே பயன்படுத்த போகிறோம். இதே இடத்துல நீங்க பாருங்க, ஜெரி மெக் கொரான் ஃப்ரம் சென்ட்ரல் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டடீஸ், இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட், rapidly declining stock of weapon will create nothing expect risk for future conflicts. தொடர்ந்து ஆயுதங்களுடைய குறைபாடு, இது எந்த விதமான பாசிட்டிவ் விஷயத்தை எடுத்து வைக்க போவதில்லை. இன்னும் சொல்ல போனால் வரும் காலத்தில் அமெரிக்காவிற்கு எதிராக வரக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் அதை இன்னும் அமெரிக்காவுக்கு எதிராகவே மாற்றக்கூடிய வேலையை பார்க்க போகிறது. அமெரிக்கா தொடர்ந்து தைவானிற்காக உதவும் போது சைனாவை மிரட்டுவதற்கான சவுத் சைனா சி, தைவானோட இஷ்யூ அங்க போயிட்டு இருக்கு. அதுல ஓப்பனாக அமெரிக்கா தைவானிற்கு உதவி சைனாவை கண்ட்ரோல் செய்யக்கூடிய வேலையை பார்த்தது. ஆனால் இந்த முறை
சைனாவுடைய டிப்ளமேட்டிக் வழியாக இருக்கட்டும், அல்ல ஈரானுக்கு அவர்கள் உதவியதாக இருக்கட்டும், அனைத்துமே நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்காவுடைய உண்மை முகம் உலகத்திற்கு தெரிந்து விட்டது. தெளிவாக ஒரு சில விஷயங்களை ஈரான் இப்ப பேச தொடங்கி இருக்கிறது. முஸ்தபா கமேனி அவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவுடைய 3 புள்ளிகள், அதை அவர்கள் பேசக்கூடாது என்று கூறிவிட்டார்கள். அதாவது மிசைல் புரோகிராம் பற்றி நீங்க பேசக்கூடாது, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் பற்றி நீங்க பேசக்கூடாது, ஹார்மோஸ் இஷ்யூவை பற்றி அமெரிக்கா பேசக்கூடாது. முதல் முறையாக அமெரிக்கா கல்ஃப் நாடுகளுக்கு ஒரு வார்னிங்கும் கொடுத்திருக்கிறது. அமெரிக்கர்களை உங்களுடைய ஏர்பேஸை பயன்படுத்த விட்டீர்கள்னா அதற்கான பொறுப்பு நீங்கள் மட்டும்தான். இதே நேரத்தில் பென்டகன் பல்வேறு நாடுகளுக்கு வார்னிங்கை கொடுத்து பார்த்தால் கூட எந்த நாடுமே இன்னைக்கு அமெரிக்காவுடன் நிற்கவில்லை. காங்கிரஸ்னல் meeting was held in democratic constitution started putting the defense secretary and American president in dock of life. அமெரிக்கா காங்கிரஸ்ல இருந்து வெளிவந்த விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா நேரடியாக டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் டிஃபென்ஸ் செக்ரட்டரி 2 பேருமே நாட்டிற்கு முன்பு பொய் பேசி வருகிறார்கள் என்கிற அந்த விஷயத்தை அவர்கள் எடுத்து வைக்கிறார்கள். இதற்கு பின்பு டிஃபென்ஸ் செக்ரட்டரி ஹெக்ஸேத் கொடுத்த பதில் என்ன? At this time of the biggest challenge and the biggest enemy before us are the careless, meaningless and pessimistic word of Democratic members of Congress and Republican members. நாட்டுக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனை உருவாகிவிட்டது. ஈரான் எதிரிகள் நமக்கு முன்னாடி நிற்கிறார்கள். இந்த மாதிரியான தருணத்தில் டெமோக்ராட்டிக் அண்ட் எங்களுடைய கட்சியை சார்ந்த நபர்களே எங்களுக்கு எதிராக மாறியதுதான் கவலையாக இருக்கிறது. இது அங்க இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்ரட்டரியுடைய ஸ்டேட்மெண்ட். குளோபல் எனர்ஜி பிரச்சனையாக இருக்கட்டும். இப்ப நீங்க பார்த்தீர்கள்னா நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு காத்து கொண்டிருந்தார். 29ஆம் தேதி மக்கள் ஓட்டு போட்டார்கள். 48 மணி நேரம் கூட முடியவில்லை, அதற்குள்ளேயே கேஸோட விலை ஏறிவிட்டது. குளோபல் எனர்ஜி, குளோபல் டிரான்ஸ்போர்ட், குளோபல் மேனுஃபேக்சரிங், குளோபல் ஃபுட் மார்க்கெட் அனைத்துமே இன்னைக்கு ஒரு மிக சீரியஸான சிச்சுவேஷனில் சிக்கிவிட்டது. அமெரிக்கா ஸ்டடிட் ceasefire only to maintain the superpower credibility, nothing else. இந்த ceasefire என்கிற இந்த விஷயம் அமெரிக்கா நடத்தக்கூடிய ஒரு டார்கெட், ஒரு டிராமா மட்டும்தான், தன்னுடைய சூப்பர் பவர் இமேஜை காப்பாற்றுவதற்காக. ஆனால் அவர்களிடம் எந்த விதமான நோ, because in this period the American president continuously writes on his social truth and parallel to this shifts the presence of all major conventional war weapons towards the Middle East. Middle East பக்கம் அனைத்து போர் ஆயுதங்களையுமே திருப்பிவிட்டு டொனால்ட் ட்ரம்ப் தொடர்ந்து தன்னுடைய சோஷியல் ட்ரூத் வழியாக பொய்களை, கட்டுக்கதைகளை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தார். இந்த தருணத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா இஸ்ரேல் நேதன்யாகு அமைதியாகிவிட்டார். எந்த விதமான ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவரவில்லை. சென்ட்ரல் கமாண்டோடைய இந்த ரிப்போர்ட்டிற்கு பின்பு ஈரானிய மிலிட்ரி அவர்களுடைய லீடர்ஷிப்பை நீங்க பார்த்தீர்கள்னா அமெரிக்காவுடைய ஒரு டார்க் ஈகிள் என்கிற ஒரு மிக அட்வான்ஸ்டான மிசைல் சிஸ்டம் அதுல வேலை பார்க்கிறார்கள். ஹைப்பர்சானிக் மிசைல், இந்த மாதிரி மிசைல் ஏற்கனவே ஈரானிடம் இருக்கிறது. 2000 மைல்ஸ், அதாவது 3200 கிலோமீட்டர்ஸ். B-1B பாம்பர்ஸ், லான்ச்சர் பாம்பர் போன்ற பல்வேறு விமானங்களை அமெரிக்கா மிடில் ஈஸ்டுக்கு அனுப்பியது. ஆனால் அதற்குள் விமானங்கள் கிடையாது. இது போன்ற பாம்பர்கள் இறங்கினால் ஒரு விதமான பயத்தை உருவாக்கும் என்கிற அந்த விஷயத்தை மட்டும்தான் பார்த்தார்கள், வேறு எதுவுமே கிடையாது. இந்த இடத்தில் ஈரானிய சுப்ரீம் லீடர் கமேனி அவர்கள் கொடுத்த பதில், கார்கு ஐலண்டாக இருக்கட்டும் அல்ல ஹார்மோஸ் ரூட்டாக இருக்கட்டும், இந்த 2 இடத்திலுமே எந்த விதமான தாக்குதல் நடந்தால் கூட அதற்கான தக்க பதில் நாங்கள் கொடுப்போம். இதற்கு மேல அரபு நாடுகள் அவர்களுக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டது. அதாவது இதற்கு மேல் ஈரான்ல இருக்கக்கூடிய எந்த டாப் லீடர் தாக்கப்பட்டால் கூட அடுத்த நிமிடம் அரபு நாடுகள்ல இருக்கக்கூடிய ராஜாக்கள், கிங்ஸ்கள், அவர்களுடைய பேலசஸ்கள் அதுவும் தாக்கப்படும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் எச்சரிக்கை. நாட்டோ நாடுகள் அவர்களுடைய இன்டர்நேஷனல் டிப்ளமேசி கொஞ்சம் கொஞ்சமாக முறிக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கன் பிரசிடென்ட் செட்
நாட்டோ நாடுகளுக்கு நாங்க எந்த விதமான உதவியும் இதற்கு மேல் கொடுக்க முடியாது. ஜெர்மனியை கூப்பிட்டு வைத்து கூறினார்கள். இட்லி, ஸ்பெயின், இந்த அனைத்து நாடுகளுக்குமே இதற்கு மேல் எங்களால் உதவ முடியாது. யுனைடெட் நேஷன் ஒரு NPT மீட்டிங்கை நடத்தினார்கள். அங்கேயும் அமெரிக்காவிற்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி நடந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட நாடுகள், இதுல இந்தியாவும் ஒரு நாடு. நியூக்ளியர் நான் ப்ரோலைஃபரேஷன் ட்ரீட்டி என்று கூறுவார்கள். இதுல அனைத்து நாடுகளுமே இதுல ஈரானுடைய ரெப்ரசன்டேஷன் இருக்க வேண்டும். அதனால் NPT-உடைய வைஸ் பிரசிடென்ட்டுடைய சேரை ஈரானிற்கு கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு மிகப்பெரிய அளவில் அமெரிக்கா எதிர்ப்பை தெரிவித்தது. ஆனால் இந்த எதிர்ப்பிற்கு பின்பு 11th ரெவ்யூ கான்ஃபரன்ஸில் யுனைடெட் நேஷன் ஈரானுடைய ரெப்ரசன்டேட்டிவை அந்த இடத்தில் அமர வைத்தார். இதற்கு மேல் என்ன? ஈரானிய ஃபாரின் மினிஸ்ட்ரி அராக்சி இவர் அடுத்த கட்டத்தில் கூறிய விஷயங்கள், 100 பில்லியனுக்கு மேல நீங்க செலவு செய்திருக்கிறீர்கள், ஆனால் நீங்க அடைந்தது என்ன? உங்களுடைய ஆயுதங்களை நீங்க இழந்து விட்டீர்கள். காங்கிரஸில் இதே டொனால்ட் ட்ரம்ப்புடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்த பதில், இல்லை நாங்க 100 பில்லியன் எல்லாம் செலவு செய்யவில்லை, வெறும் $25 பில்லியன் தான் செலவு செய்து. அதாவது அமெரிக்கன் காங்கிரஸ்லிருந்து வெளிவரக்கூடிய கேள்வி, இன்னைக்கு தேதியில் அமெரிக்காவிற்கு தேவையற்ற ஒரு போரில் குதித்து ஒவ்வொரு அமெரிக்கனும் ஒரு மாதத்திற்கு $500 இந்த போருக்காக செலவு செய்ய வேண்டும் என்கிற ஒரு கட்டாயத்தில் நீங்க தள்ளி இருக்கிறீர்கள். இந்த போர் இன்னும் நீடித்தால் இந்த $500 என்பது இன்னும் பல மடங்கு கூட போகிறது. பெஞ்சமின் நேத்தன்யாகு செய்யறதெல்லாம் செய்துவிட்டு இன்னைக்கு ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறார். அமெரிக்கன் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்பிற்கு எந்த விதமான ஐடியாவும் இல்லாமல் இந்த போரில் குதித்து போருக்கான அந்த எக்ஸிட் ரூட் கூட அவருக்கு தெரியவில்லை. சீஸ்ஃபயர் என்பது எந்த விதமான டெட்லைனும் இல்லாமல் அமெரிக்காவுடைய பொசிஷனை இன்னும் குறைக்கக்கூடிய வேலையை பார்த்திருக்கிறது இல்லையே, இதை தாண்டி. அப்போ டொனால்ட் ட்ரம்ப், பீட்டர் ஹெக்ஸேத் மற்றும் இராணுவ தளபதி, இந்த 3 நபர்களுமே அமெரிக்கன் காங்கிரஸ், அமெரிக்கன் பார்லிமெண்டிற்கு முன்பு எந்த விதமான பதிலும் கொடுக்க முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போரில் அமெரிக்காவிற்கு ஏற்பட்ட தோல்வியை நீங்க பார்க்க வருகிறீர்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.